Good morning students, welcome to online class. Today we learn about Unit 12 Atomic Structure, அதாவது அணு அமைப்பு. Introduction. Every substance in our surrounding is made up of unique elements. There are 118 elements identified worldwide so far. Out of the elements, 92 elements occur in the nature and the remaining elements are synthesized in the laboratories. Copper, iron, gold and silver are some of the elements found in the nature. Elements like technetium, promethium, neptunium and plutonium are synthesized in the laboratories. Each element is made up of similar minute particles called atoms. For example, the element gold is made up of gold atoms which determine its characteristics. The word atom is derived from the Greek word atoms. Atomos. Atomos means smallest divisible particle and atoms means smallest individual particle. Ancient Greek philosophers like Democritus have spoken about atoms. Even our Tamil poet Avvaiyar has mentioned about atoms in her poem while describing Thirukkural. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தெரித்த புகழ், பட் நன் ஆஃப் தம் ஹாவ் சயின்டிஃபிக் பேஸ். ஸோ நம்மை சுற்றி உள்ள பருப்பொருள் அனைத்தும் தனிமங்களால் ஆனவை. இதுவரை மொத்தம் 112 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் 92 தனிமங்கள் வந்து இயற்கையிலே கிடைக்கக்கூடியது. மீதமுள்ள தனிமங்கள் ஆய்வகத்தில் தயாரிக்கப்படுது. இப்போ தாமிரம், இரும்பு, தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய தனிமங்கள் இயற்கையில் கிடைக்குது. ஆனால் டெக்னீஷியம், புரோமெத்தியம், நெப்டியூனியம் போன்ற புளுட்டோனியம் போன்றது வந்து ஆய்வகங்கள், அதாவது லேபரட்டரியில் தயாரிக்கிறாங்க. அனைத்து தனிமங்களும் ஒரே மாதிரியான மிகச்சிறிய துகள்களால் ஆனது. உதாரணமாக தங்கம் என்னும் தனிமம் ஒரே வித அணுக்களால் ஆனது. இவனுக்களே தங்கத்தின் பண்புகளுக்கு காரணமாக அமையுது. அணு என்பது அட்டாமஸ் என்ற கிரேக்க சொல்லிருந்து உருவாக்கப்பட்டது. டாமஸ் என்பது உடையக்கூடிய மிகச்சிறிய துகள் என்றும், அட்டாமஸ் என்பது உடைக்க இயலாத மிகச்சிறிய துகள் என்றும் பொருள். இதே கருத்தை கிரேக்க தத்துவமேதை டெமோக்ரட்டிஸ் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அதுக்கு முன்னதே நம்ம பெண்பார் புலவர் ஔவையார் வந்து திருக்குறளின் பெருமையை பற்றி சொல்லும்போது அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தெரித்த குறள் அப்படின்னு அணுவை பற்றி தனது கருத்தை கூறியிருக்கார். ஆனால் இதுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை. அது அணுன்னு சொல்லியிருக்காங்களே, அணுவை பற்றிய ஆதாரம் நமக்கு எதுவும் கிடையாது. The first scientific theory about atom was given by John Dalton, followed by him. J.J. Thomson and Rutherford have given their theory about atom. In this lesson, we will study how atomic theories evolved at different times. We will also study about valency, molecular formula, rules for naming chemical compounds and balancing that chemical equations. ஆனால் அவற்றுக்கு அறிவியல் ஆதாரம் இல்லை. ஜான் டால்டன் என்பது முதல்ல அணுவை பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டவர். அவரை தொடர்ந்து ஜே தாம்சன் மற்றும் ரூதர்புட் ஆகியோரும் தங்கள் அணு கொள்கையை வெளியிட்டனர். இப்பாடப்பகுதியில் வெவ்வேறு காலகட்டத்தில் கூறப்பட்ட அணு கொள்கைகள் பற்றியும் இணைதிறன், மூலக்கூறு வாய்ப்பாடு, வேதிச் சேர்மங்களுக்கு பேரிடும் முறை மற்றும் வேதிச் சேர்மன்பாடுகளை சமன் செய்யும் முறை ஆகியவற்றை பற்றி பார்ப்போம். So 12.1 Dalton atomic theory. John Dalton provided a basic theory about the nature of matter. He proposed a model of atom known as the Dalton's atomic theory in 1808. Based on the experiments, the main postulate of Dalton's theory atomic theories are: டால்டன் 1808ஆம் ஆண்டு தம்மால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் தமது அணுக்கொள்கையை வெளியிட்டார். அவருடைய அணுக்கொள்கையின் முக்கிய கருதுகோள் பின்வருமாறு: ஆல் த மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கால்டு ஆட்டம்ஸ். அதாவது கிரீக் பிலாசபர் டெமோக்ரிட்டஸ் யூஸ்ட் த சேம் நேம் ஃபார் த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ். Atoms of the same element are identical in all aspects: size, shape, mass and properties. பொருள் அனைத்தும் அணு எனப்படும் மிகச்சிறிய துகள்களாலானது. கிரேக்க தத்துவமதி டெமோக்ரிட்டஸ் பிளக்க இயலாது மிகச்சிறிய துகள்களை அணுன்னு அழைத்தார். ஒரே தனிமத்தின் அணுக்களை அனைத்து பண்புகளும் ஒத்திருக்கின்றன: அளவு, வடிவம், நிறை மற்றும் பண்புகள். Atoms of different elements have different sizes and masses and possess different properties. வெவ்வேறு தனிமங்கள் அணுக்கள் அவற்றின் வடிவம், நிறை மற்றும் பண்புகளில் வேறுபட்டிருக்கலாம். Atoms can neither be created nor be destroyed. That is, atom is indestructible. அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அதாவது அணுவானது அழிக்க முடியாத துகள். With each other in a fixed symbol ratio from molecules. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களை உருவாக்குகின்றன. An atom is the smallest particle of matter that takes part in the chemical reaction. அணு என்பது வேதிவினையில் இடக்கூடிய மிகச்சிறிய துகள்தாம். Do you know? John Dalton, son of the poor weaver, began his career as a village
school teacher in that age of 12. He became the principal of the school of 7 years later. In 1793, he moved to Manchester to teach physics, chemistry and mathematics in a college. He proposed his atomic theory in 1803. He carefully recorded each day the temperature, pressure and amount of rainfall from his youth till the end. He was a meticulous meteorologist. ஜான் டால்டன் ஒரு ஏழ்மையான நெசவு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தனது 12ஆம் வயசில் ஒரு கிராமத்து பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றார். அப்போது அவர் 7 ஆண்டுக்கு பிறகு அவர் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியரானார். பின்னர் 1973 மான்செஸ்டரில் ஒரு கல்லூரியில் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களை கற்பிக்கும் பேராசிரியராக வேலை செய்தார். அப்புறம் அவர் இறுதி காலம் வரை வளிமண்டல அழுத்தம் மற்றும் மழை அலைவினை பதிவு செய்வதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் ஒரு சிறந்த வானியல் ஆராய்ச்சியாளராக இருந்தார். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு 12.2 இந்த டிக் பண்ண இது மட்டும்தான்ப்பா. ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ், அதாவது அடிப்படை துகள்கள். இன் 1878 சார் வில்லியம் குரூக்ஸ் conducting the experiment using a discharge tube found certain visible rays traveling between two metal electrodes. These rays are known as Crookes rays or cathode rays. The discharge tube used in the experiment is now referred as Crookes tube or more popular as cathode ray tube CRT. அடிப்படை துகள் சொல்லக்கூடியது 1878ஆம் ஆண்டில் சார் வில்லியம் குரூக்ன்றவர் மின்னிறக்க குழாயை கொண்டு சோதனை மேற்கொள்கிறார். அதாவது டிஸ்சார்ஜ் டியூப்னு பேர், மின்னிறக்க குழாய். சோதனை மேற்கொள்ளும்போது இரு உலோக மின்வாய்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் கண்ணிற்கு புலப்படும் பகுதியில் ஒரு ஒளிக்கற்று பாய்கிறது பார்க்குறாரு, ஒரு லைட் பீமை பார்க்குறாரு. ஸோ இக்கதிர்கள் குறுக் கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள் எனப்பட்டன. இச்சோதனை குழாயில் பயன்படும் மின்னிறக்க குழாய் குறுக் குழாய் அல்லது கேத்தோடு கதிர் குழாய் எனப்படுகிறது. இது பேர் கேத்தோடு கதிர் குழாய், அது சிஆர்டி அப்படின்னு பேர். Cathode ray tube is a long glass tube filled with the gas and sealed at both the end. It consists of two metal plates which act as electrodes connect with the high voltage. The electrode which is connected to the negative terminal of the battery is called the cathode, negative electrode. The electrode connected to the positive terminal is called the anode, positive electrode. There is a side tube which is connected to a pump. The pump is used to low pressure inside the discharge tube. இவருடைய அந்த மின்னிறக்க குழாயில் 2 முனையில் உலோக தகடுகள் வச்சுருக்காரு. அதில் வந்து பேட்டரி சார்ஜர் ப்ளஸ் மைனஸ் மாதிரி அதிக மின்னழுத்த வேறுபாடு தரும் மின்கலங்களோட இணைக்கப்பட்டது. ஒரு பேட்டரியோட மின்கலங்கள் எது மின் முனையில் இணைக்கப்படும் மின்வாய் கேத்தோடு, நெகட்டிவ் வந்து கேத்தோடும், நேர்மின் சுமையை அதாவது நேர்மின்வாயை ஆனோடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மேலும் அதன் பக்க குழாயானது இறைப்பான் அதாவது பம்பு, ஒரு பம்போட அதை அட்டாச் பண்ணுறாரு. மின்னிறக்க குழாயில் அழுத்தத்தை குறைக்க இந்த இறைப்பான் பயன்படுது. ஸோ இந்த இருக்குங்களா, இதுதான் அந்த மெத்தடு. இது அது பேட்டரியோட அடிச்சுக்கார், 2 பக்கம் ஆனோடு கேத்தோடு, அது ஒரு பம்போட செஞ்சுறாரு, அதை கனெக்ட் பண்ணிக்கிறாரு. இதில் வந்து அந்த அது எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்கிறாரு. டு யூ நோல electricity when passed through air removes the electrons from the gaseous atoms and produce cations. This is called electrical discharge. மின்சாரம் காற்றின் வழியே பாயும்போது வாயு மூலக்கூறிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகின்றன, அதாவது கேஸஸ் ஆட்டம்ஸ் உருவாகுன்றார். இதுவே மின்னிறக்கம்னா அதோடைய அது குறைக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 12.3 தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல். தாம்சன்ஸோட அணு அமைப்பு, தாம்சனின் அணு மாதிரி. J.J. Thomson, an English scientist, proposed the famous atom model in the year 1904, just after the discovery of electrons. எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு பிறகு J.J. தாம்சன் இங்கிலாந்து நாட்டு அறிவியல் 1904ஆம் ஆண்டு தனது அணு கொள்கையை வெளியிட்டார். தாம்சன் proposed that the shape of an atom resembles a sphere having a radius of the order of 10 power of minus 10 m. The positively charged particles are uniformly distributed with the electrons arranged in such a manner that the atom is electrically neutral. அணுவின் வடிவமானது 10 பவர் ஆஃப் 10 மைனஸ் மீட்டர் ஆரமுடைய கோலத்தை ஒத்துள்ளது என்று தாம்சன் கருதினார். வட்ட வடிவத்தில் அந்த ஆட்டம் சுற்றுன்னு சொல்கிறார். எதிர்மின் சுமையுடைய தூள்கள் நேர்மின் சுமையுடைய கோலத்தில் புதைந்து காணப்படுகின்றது. எனவே தான் ஒரு அணுவானது நடுநிலை தன்மையுடன் உள்ளது என்றும் அவர் கருதினார். அதாவது நேச்சுரல் நியூட்ரலாக இருக்குது, ரெண்டுக்குமே என்னது நேர் எதிர்மின் சுமை இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது நியூட்ரலாக இருக்குது அப்படின்றார். தாம்சன் ஆட்டம் மாடல் வாஸ் ஆல்சோ கால்ட் த பிளம்பிங் மாடல் ஆர் த வாட்டர்மெலான் மாடல். ஸோ இதை தாம்சன் மாதிரியை வந்து ப்ளம் புட்டிங் அல்லது தர்பூசணி மாதிரி அப்படிமா. தர்பூசணி பழம் எப்படி இருக்கும், பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற மாதிரி நடுவில் ஆட்டம்ஸ் இருக்குது,
அது நியூக்ளியஸ், அதை சுற்றி இருக்கிறது எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறார். The embedded electron resembles the seed of watermelon, while the watermelon's red mass represented by the positive charge distribution. The Blum Bunting atomic theory assumed that the mass of an atom is uniformly distributed all over the atom. தர்பூசணி படத்தில் விதைகள் எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்களாகவும் அதில் சிவப்பு நிற சதைப்பகுதியானது நேர்மின் சுமையுடைய புரோட்டான்கள் கருதப்படுது. மேலும் அணுவின் நிறையானது அணு முழுவதும் சமமாக பரவியிருப்பதாக கருதப்பட்டது. அது ஃபுல்லாமே அது பரவி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இல்லைப்பா, வேலன்சி இதெல்லாம் இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 12.8 கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். அதாவது வேதி சமன்பாடு, கெமிக்கல் ஈக்குவேஷன். A chemical equation is a shorthand representation of a chemical reaction with the help of chemical symbols and formulae. வேதி சமன்பாடு என்பது ஒரு வேதி வினையை குறியீடுகள் மற்றும் வாய்ப்பாடுகள் வடிவத்தில் எடுத்து கூறும் ஒரு குறியீட்டு முறையாகும். Each chemical equation has two components, reaction and products. Reactions are the substances that take part in the chemical reaction and the products are the substances that are formed in a chemical reaction. இதில் வினைபடு பொருள் மற்றும் வினை விளை பொருட்கள் என இரு கூறுகள் உள்ளன. வினைபடு பொருள்னா ரியாக்ஷன் ஆகிறது. வேதி வினையில் ஈடுபடக்கூடிய பொருள்கள் வினைபடு பொருள் எனவும் அதில் உருவாக்கக்கூடிய பொருட்கள் வினை விளை பொருள்கள். அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாக்கக்கூடிய பொருளில் வந்து என்ன செய்கிறாங்க, வினை விளை ரியாக்ஷன் அப்படின்னு கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ள பொருள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த லெசன்ஸில். ஸோ கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட்டு I will send the question answer. Thank you.